அனைவருக்கும் வணக்கம். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படுகின்றது. வைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரத்தில் கூடிய பௌர்ணமி தினமே இந்த சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில வருடங்களில் அந்த மாதிரி வர்றது கிடையாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஏன் விசாக நட்சத்திரம் இவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது? விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானும் 6 திருமுகங்களோடு திகழ்பவர் அப்படிங்கிறதால இந்த நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 6 முகங்களும் ஞானம், வீரம், கருணை, ஐஸ்வர்யம், ஒளி மற்றும் அனைத்தையும் காக்கும் தன்மை போன்ற முருகனின் பல்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. இதெல்லாம் சரி, தலையெழுத்தையே மாத்திர சக்தி இந்த நாளில் எப்படி வருது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. புராணங்களின்படி தீய சக்திகளான சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் போன்ற அசுரர்களால் உலக உயிர்களும் தேவரர்களால் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்த போது அவர்களை காக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றிய ஆறுமுக பெருமானாக முருகன் அவதரித்தார். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த நிகழ்வு நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் தீய விளைவுகளையும் மாற்றும் சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு என்பதை உணர்த்துகின்றது. வைகாசி விசாக வழிபாடு எப்படி தலையெழுத்தை மாற்றும்? விசாக தினத்தன்னைக்கு முருகனை முழு மனதுடன் வழிபடுறவங்களுக்கு அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பாக நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். திருமணம், கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற வாழ்வில் முக்கிய நிகழ்வுகள் இருக்கும். தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக பக்தர்களிடையே இருந்து வருகின்றது. யமதர்மராஜனும் இந்த விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னும் நம்பப்படுது. முருகனின் ஞான சக்தி பக்தர்களின் மனக்குழப்பங்களை போக்கி தெளிவான சிந்தனையையும் மன அமைதியையும் அளிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நமக, ஓம் முருகா போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களை நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பக்தி பாடல்களை பாராயணம் செய்யலாம். அதோடு இல்லாமல் வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் சர்வபூதானாம் சுவாமினம் கிருத்திகாசுதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்ம. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் கார்த்திகை தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமாக இருப்பவரும் ஜடை தரித்தவரும் சிவபெருமானின் மகனுமான ஸ்கந்தனை வணங்குகின்றேன். இந்த மந்திரத்தை நம்ம 18 முறை மனசார சொல்லணும். அதோட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் கிட்ட கேட்டுக்கிட்டு எவ்வளோனா கேளுங்க, கொஞ்சம் அதிகமாகவே கேளுங்களேன். பூஜை செய்யும்போது 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பானே, நமஸ்தே நமஸ்தே வசத்வஜ்ரபானே, நமஸ்தே நமஸ்தே கடிங்காஸ்தபானே, நமஸ்தே நமஸ்தே சூடாவீஷ்டபானே. ஓம் முருகா இந்த மந்திரத்தை 11 தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே பூஜை பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கேட்டீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.